மங்களாசாசனம் ஸ்லோகத்தை எழுதுறா குழந்தை அவதாரம் பண்ண உடனே. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவா. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவா. பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகா. ரங்கநாயகி தானே அவளுடைய அவதாரமா? பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ, அவளுக்கு நான் வந்தனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்படியான ஸ்லோகமா அந்த குழந்தை அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி இங்க ஆஞ்சநேயர் ராமபிரானை பார்த்த உடனே ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ விரதௌ. ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ விரதௌ. தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. சீமந்தௌ ரூபசம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ. ஹஸ்திஹஸ்தோபமபுஜௌ யுதிமந்தௌ நரரிஷபௌ. யாருன்னு தெரியலையே. ராஜரிஷி தேவ பிரதிமௌ, நீங்க ராஜாக்களா? யாருன்னு சொல்லுங்கோ. இன்னார் என்றறியேன்னர் ஆழ்வார் சொல்லும் பொழுது இன்னார் என்றறியேன் அன்னே யாழியோடும் பொன்னார் சார்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன்னர் திருமங்கை ஆழ்வார். அந்த மாதிரி இங்க ஆஞ்சநேயன் பார்த்த உடனே ராஜரிஷி, நீங்க ராஜாக்களா, ராஜகுமாரர்களா அல்லது ரிஷிகுமாரர்களா? இப்படி ஒரு தேவர்களே ஒருவேளை இறங்கி பூலோகத்தில் வந்துட்டேளா? யாருன்னு தெரியலையே. தேசம் கதம் இமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. ஆச்சரியமான மங்களகரமான ரூபத்தோட இருக்கே, நீங்க யாரு? அது உங்களுடைய நடையை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கே. யானை மாதிரி ஒரு துதிக்கை மாதிரி உங்களுடைய திருக்கரங்கள் அலம்புரிந்த நெடுந்தடக்கைன்னு சொல்லும்படியாக வள்ளல் தன்மையா இருக்கே. வாரி வழங்கக்கூடிய வள்ளலா உங்க திருக்கை தெரியறதே. ஏற்கனவே நீங்க ஆபரணம் அணிஞ்சிட்டு இருக்கே, உங்களுடைய அணிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியறதே. ஏன் ஆபரணங்கள்லாம் இல்ல? தோல்வலை எங்கே? ஆபரணங்கள் இல்லாம இருக்கே. பத்மபத்ரே க்ஷணௌ வீரௌ ஜடாமண்டலதாரிணௌ. பத்மபத்ரே க்ஷணௌ வீரௌ. பத்மபத்ரே க்ஷணௌ வீரௌ, உங்களுடைய கண்களை பார்த்தா தாமரை கண் மாதிரி இருக்கே. ஜடாமண்டலம் தரிச்சிருக்கவர் ரிஷிகுமாரரோ? ஜட தரிச்சிருக்கே ரிஷிகுமாரரோ? அந்யோன்ய சதிருஷௌ வீரௌ தேவலோகாதிபாகதௌ. அந்யோன்ய சதிருஷௌ வீரௌ. நீங்க ஒரு வீரனுக்கு ஒரு வீரம் குறைவில்லையே, சதிருஷமா இருக்கே. ரெண்டு பேரும் சமமான விகிதத்தோட இருக்கே. நீங்க யாரு இன்னான்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறாராம். ராமபிரான் இடத்துல கேட்கிறா. ராமபிரான் அவ்வளவு அழகா இருக்காராம், ரூபலாவண்யம். ஏன்னா ஆஞ்சநேயன் ராமனை வர்ணிக்கிறது கம்பன் வர்ணிக்கிறார். இப்ப வால்மீகி ஸ்லோகத்தை சொல்லிட்டேன் இல்லையா? கம்பன் ராமனை ஆஞ்சநேயன் எப்படி ராமனை வர்ணிக்கிறாங்கிறத கம்பன் அனுபவிக்கிறார். மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் மஞ்சே